நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாகை குணசேகரன் அவர்களோடு பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அரசியல்ல நெறைய திருப்பங்கள் நடந்திருக்கு. அதிமுகவுல செங்கோட்டையன் ஒரு பெரிய பிரளயத்த உண்டாக்கியிருக்காரு. என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் ஏற்கனவே வெளிய வந்துட்டாரு. டிடிவி இப்ப வெளிய வந்திருக்காரு. அதற்கு நயினார் நாகேந்திரன குற்றம் சாட்டுறாங்க. அண்ணாமலை அவரு சரியா செயல்பட்டாருன்னு சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் தாண்டி டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. விஜய் கூட நாங்க கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு? விஜய்க்கு 15% இருக்கிறதா நீங்களே சொல்றீங்க. நல்லவர் தானே, அவர் கூட போனா என்ன தப்பு? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர், பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூறிய கருத்து 100க்கு 100 உண்மையான கருத்து. என்னென்றால், எங்களது தமிழக வெற்றி கழக தலைவருக்கு 15% மட்டுமல்ல வாக்கு. இன்றைய சூழலில் 20 முதல் 25 இருப்பதாக 25% வாக்குகள் இருப்பதாக பெருவாரியான ஊடகங்களும், பெருவாரியான தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்களும் அறிவிட்டு உறுதியாக கூறியுள்ளார்கள். ஆனால் இது நாளடைவில் எங்களது தலைவர் திருச்சியில பரப்புரை தொடங்குகிறார். இந்த திருச்சி பரப்புரை மிகப்பெரிய திருப்பு முனையாக தமிழக மக்களுக்கு ஒரு வரம் தரும் கனியாக இந்த திருச்சி பரப்புரை கூட்டமானது மாறும். ஏறத்தாழ 102 நாள்கள் அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி, திருச்சியில் என்ன பிரச்சனை, புதுக்கோட்டையில் என்ன பிரச்சனை, அரியலூரில் என்ன பிரச்சனை, பெரம்பலூரில் என்ன பிரச்சனை, இந்த தமிழக மக்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக இட்ட தேர்தல் அறிக்கை என்ன, ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் செய்த பஞ்சமா பாதக செயல்கள் என புள்ளிவிவரமாக ஒவ்வொரு ஏரியாவிற்கும் அந்த ஏரியாவில் உள்ள மக்களின் மனநிலைக்கு ஏற்ப ஒரு செயல்படாத எதிர்க்கட்சிகளின் மத்தியில் இன்றைய எதிர்க்கட்சி நாளை ஆளுங்கட்சி என புயல் வீச்சாக எங்கள் தலைவர் அறைகூவல் விடுப்பார், அறிக்கை விடுப்பார், கர்ஜிப்பார். இதனால் வாக்கு சதவீதம் கூடும், தனித்து நின்றே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரும். இருப்பினும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னீங்க, நீங்க தேர்தலில் எதுவும் திருப்பங்கள் அதிகமான இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இயல்பாவே திருப்பங்கள் அதிகமா நிறைந்ததான் தேர்தல் களம். இப்ப 2006ஆம் ஆண்டிலே திமுக தலைமையிலே தான் மதிமுக இயங்கியது. அதற்கு முன்பு 1.5 வருடம் பொடா சிறைவாசத்தை திரு வைகோ அவர்கள் அனுபவித்து விட்டு அதிமுகவை ஆட்சி கட்சியில் அகற்றுவேன் என்று கர்ஜித்து விட்டு திமுகவுடன் கூட்டணி வைத்து 40க்கு 40 பார்லிமெண்ட் தொகுதியிலே வெற்றி பெற்ற பின்பு 2004 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. அங்கிருக்கு வானளவு பதாகைகள் வைகோவுக்கு வைத்துள்ளனர். மறுநாள் மாநாட்டுக்கு வர வேண்டியவர் நேரடியாக போயஸ் கார்டன் சென்று விட்டார். இந்த போயஸ் கார்டன் சென்ற பின்பு அங்குள்ள தொண்டர்கள் எல்லாம் வைகோவின் பதாகையை அடிச்சு உடைத்து நொறுக்கினார்கள். அந்த அளவுக்கு திருப்பங்கள் நிறைந்ததுதான் அரசியல். இன்றைய காலகட்டத்திலே அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆரின் தொண்டர்கள், விசுவாசிகள் அனைவரும் நம்மை எங்களது தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர், வெற்றி தலைவர் அவர்களையே வாழும் எம்ஜிஆராக பார்க்கிறார்கள். அதனால் தொண்டர்களின் பலம் இழந்த அனைத்து தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள நிர்வாகிகள் யாரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சினை மதிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. உதாரணத்துக்கு KS செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒருங்கிணைன்னு 10 நாள் கெடுன்னு சொன்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் 10 நிமிடத்தில் திரு KS செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருப்பார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ 2 நாள் ஆலோசனை நடத்தி மறுநாள் கட்சி பொறுப்புகளை மட்டும் பறித்துள்ளார். இன்று அவர் உறுப்பினராக உள்ளார். இனி அடுத்த 9ஆம் தேதி அவர் சந்திக்கிறார். இதன் அடிப்படையிலே ஏற்கனவே OPS ஐயா அவர்களும் எங்களது தலைவர் கூட்டணியில் இணைவீர்களால் காலம்தான் பதில் சொல்லும். அரசியலுக்கு நிறைய காலங்கள் உள்ளது, நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணன் டிடிவியும் எங்க தலைமையில வர்றதுக்கு தயாரா இருக்காரு. அம்மா தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மா பிரேமலதா அவர்களும் எங்க தலைமையை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசிட்டாரு. நான் 15 ஆண்டுகளா பிஜேபி கூட்டணியில இருந்து நான் நல்லா எல்லாத்தையும் தோல வச்சுட்டேன் அப்படின்ட்டாரு. அவருக்கு உண்டான கட்சி அங்கீகாரமும் தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிருச்சு. இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு உண்டான இதையும் ரத்து பண்ணிருச்சு. சோ இப்படி ஒரு பெரிய சூழல்ல எங்க தமிழக வெற்றி கழக தலைவருக்கு 25% வாக்கு இருக்கும்போது இது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என ஒரு புது அரசியல் ட்ரெண்டுக்கு எங்க தலைவர் கூட்டு போறதுனால
டிடிவி தினகரன் வந்து டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தான் சார்ந்த முக்குளத்து சமூக மக்களிடையே ஒரு அளப்பரிய செல்வாக்கு பெற்றவர்கள் டிடி தினகரனும், பிளஸ் வந்து ஓபிஎஸ், அம்மா சசிகலா அவர்களும். அதற்கு பின்பு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஆளுமையாக உள்ள டாக்டர் கிருஷ்ணசாமி, ஐயா ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக உள்ளவர்கள். இந்த சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் எங்கள் தலைவரோடு கூட்டணி வைக்கும்போது 2026 வந்து 200 தொகுதிகளுக்கு மேல் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் அதிமுகவில் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியே பழனிசாமி அவர்களுக்கு இல்ல. ஏதோ நான் எடுக்க இன்னைக்கு வந்து ஐயா செல்லூர் ராஜா அதிருப்தியில இருக்காரு, ஆர்பி உதயகுமார் எல்லாருமே, தங்கமணி ஐயா தங்கமணி எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. கூட்டிட்டு வர்ற கூட்டம் எல்லாம் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் சொல்றாருன்னு வச்சுங்க. எப்படி அமைப்பார்? மெகா கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வாய்ப்பு கூட அதிமுகவுக்கு இல்லை என்றுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து டிடிவி தினகரன் ஐயா அமமுக வரலாம், ஐயா ஓபிஎஸ் வரலாம், ஐயா ஜான் பாண்டியன் வரலாம், ஐயா கிருஷ்ணசாமி வரலாம், அவ்வளவே அகில இந்திய காங்கிரஸ் கூட வரலாம், தேமுதிக வரலாம். இப்படி பல வாய்ப்புகள் உள்ள ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆனால் வாசனை தவிர அதிமுகவுக்கு வாசனை தவிர பாரதிய ஜனதா தவிர ஐஜேகே பார்வேந்தர் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு பிற்பாடு மாறலாம், ஒன்றும் வாய்ப்பு இருக்கு. ஐஜேகே பார்வேந்தரை தவிர, தேவநாதன் சிறையில் இருக்கும் தேவநாதனை தவிர வேற யாரு என்ன வாய்ப்பு உள்ளது? என்ன எப்படி நீ மகா கூட்டணி நீங்கள் அமைக்க முடியும்? 1% வாக்கு வைத்திருக்கிறார் வாசன், வாக்கு சதவீதமே இல்லை தேவநாதன். பாரதிய ஜனதாவுக்கு வந்து 4%, 3% தான். அதை தாண்டி எல்லாம் தமிழ் மண்ணில் இடம் கிடையாது. இங்க எப்படி ஆட்சி அமைச்சு மெகா கூட்டணி அமைச்சு மெகா ஆட்சி எப்படி அமைக்க முடியும்? முடியவே முடியாது. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தூக்குங்க, நாங்க உங்க கூட்டணியை ஏத்துக்கிறோம். இல்லைன்னா நாங்க வந்து வெற்றி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவரோட அவர் தலைமை ஏற்றுக்கு நாங்க போக தயாரா இருக்கோம். ஐயா அவருக்கு 15% வாக்கு இருக்கும்போது தினகரன் அவரே சொல்லியிருக்காரு, 15% வாக்கு இருக்கும்போது நாங்க ஏன் போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கடைசி நேரத்துல கூட்டணி கணக்குகள் ஏற்கனவே எல்லாருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில எங்கள் தலைவர் பேசும்போது 200 தொகுதி இருமாப்போட கைப்பற்றும் இருக்கீங்க, உங்க கூட்டணி கனவையெல்லாம் உடைச்சு உங்களை சிதறடிச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க தலைவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலுக்கு ஏத்தது மாதிரியே கூடிய வரையில காங்கிரஸ் எங்க கூட்டணிக்கு வரலாம். அண்ணன் டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், ஐயா ஜான் பாண்டியன் இது போன்ற ஒரு வலிமையான கூட்டணி வந்து எங்களுக்கு அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதிமுக என்ன ஒரு கப்பல் வந்து அது மூழ்கி கொண்டிருக்கிற கப்பல். அது 2026 என்னும் எலெக்ஷனுடைய அது மூழ்கப்பட்டு விடும். அதில் உள்ள பயணிகள் அனைவரும் பத்திரமாக எங்களது தலைவர் தமிழக வெற்றி கழகம் என ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல், மிகப்பெரிய பாதுகாப்பான கப்பல்ல அங்க உள்ள தொண்டர்களை ஃபுல்லா பயணிகளாக ஏத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து நிர்வாகிகள் மட்டும் 2026 எலெக்ஷனுக்கு பின்னாடி சாரையா வருவாங்க. இருக்கிற பொறுப்பை வாங்கிட்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வாறு ஒரு கட்சியை நிர்வாகம் செய்து ஒரு கட்சியை வந்து வழிநடத்தினாரோ அதை விட ஒரு மடங்கு மேலே சற்றும் சளைக்காமல் எங்களது கழக பொதுச் செயலாளர் ஐயா புஷி ஆனந்த் அவர்களுடன் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடன் எங்களது வெற்றி கழக தலைவர் திறம்பட கட்சியும் நடத்துவார், ஆட்சியும் நடத்துவார், தமிழக மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள். இன்றைய சூழ்நிலையில் நான் கூறியது போலதான் கூட்டணி அமையுமே தவிர வேற எதுவும் வாய்ப்பில்லை. இருப்பினும் கடைசி நேரத்தில் சொல்லுங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் தாவேகா பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிடிவி அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ணாமலை ஒரு புதிதா ஒரு கட்சி தொடங்கி அவரும் கூட வருவாரு, இப்படியெல்லாம் ஆருடங்கள் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இது எல்லாமே அவங்க கூட்டணியில பேர வலிமையை அதிகரிப்பதற்கு நீங்க எங்களை மதிக்காட்டி நாங்க விஜய்ட்டு போயிருவோம் அப்படின்னு திமுகவை மிரட்டுறதுக்கும் அப்படின்னு என்டிஏ கூட்டணியை மிரட்டுறதுக்கும் தான் நாங்க விஜய்ட்டு போயிருவோம் பூச்சாண்டி காட்டுறாங்க. ஆனா யாரும் விஜய்ட்டு வரமாட்டாங்க அப்படியும் சிலர் சொல்றாங்களே. அதாவது பேர வலிமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த கால வரலாற்றை பற்றி பார்த்தீங்கன்னா 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு நான் வந்து 45 தொகுதி 43 தொகுதி தருகிறேன் என்று கூட்டணி அறிவிப்புக்கு முன்பாகவே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து வெளியிட்டார். அதனால்தான் கூட ஒரு தொகுதி கொடுத்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டணி உடன்படிக்கை முடிச்சாங்க. அதுபோல வரலாறுகளை வைத்துக் கொண்டு கூட இவர்கள் கூட்டணி பேர் வலிமையை கூட்டுவதற்காக ஒரு ஜம்பம் காட்டலாம்.
ஆனால் என்ன காட்டினாலும் ஐயா டிடிவி தினகரன், ஐயா அம்மா இது சின்னம்மா சசிகலா, ஐயா ஓபிஎஸ் இவர்களின் கடிவாளம் வந்து மத்திய அரசிலும் மாநில அரசின் கையில் இருப்பதால் இறுதிக்கட்டத்திலே சரண்டர் ஆகுவதற்கும் நிறைய வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாத குணத்தினால் இவர்களை உள்ளே விட்டால் இவர்களுக்கு நான் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும், இவர்கள் பின்னால் நான் நிற்க வேண்டும், இவர்கள் கட்சியிலிருந்து என்னை அப்புறப்படுத்தி விட்டு இவர்கள் கட்சியை கபலீகரம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தினாலோ ஒரு பிடிவாத குணத்தினாலோ அவர்களை நிராகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஏனெனில் ஐயா டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் இவர்களுக்கெல்லாம் சசிகலா இவர்களுக்கெல்லாம் திமுக எதிர்ப்பு என்பது தனது ரத்தத்திலே ஓடுகிற ஒரு ஜீனாக உள்ளது. அதன் பொருட்டு அவர்கள் வந்து எக்காரணம் கொண்டு திமுகவின் பக்கம் போக மாட்டார்கள். அப்படி போகாமல் அவர்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா தனித்து நின்று 2% ஓட்டு தான் வாங்க முடியுமோ அது வந்து முடியாது. ஒன்று சீமானுடன் கூட்டணி போக வேண்டும். நான் 234 தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு விட்டேன். நான் தான் தனித்து, நானே ராஜா, இந்த நாடு மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னா தொலைஞ்சா எல்லாரும் சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டைல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஐயா டிடிவி தினகரன் அவர்களுக்கோ, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கோ, அம்மா சசிகலா அவர்களுக்கோ இதர ஒரு ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பு உண்டானவர்களுக்கு ஒரே வாய்ப்பாக தமிழக மக்களுக்கே ஒரே வாய்ப்பு எங்க தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர், வெற்றி தலைவர் மட்டும்தான். அப்ப அந்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பினையும் மன ஓட்டத்தையும் நாடி துடிப்பினையும் நன்கு அறிந்த அந்த நேரத்தில் தேர்தல் சமயத்தில் தனக்குண்டான வாய்ப்பையும் பயன்படுத்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் கட்சி கூட்டணிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு மிக உள்ளது. ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வந்தாலும் சரி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரவில்லை என்றாலும் சரி, எங்களது தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒரு மகத்தான இயக்கம் 2026 அதிகப்படியா தனிப்பெரும்பான்மை பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதல்வராக அமரப்போவது உறுதி. ஏனெனில் இங்கு வந்து மக்கள் வந்து கொதிப்பும் கொந்தளிப்பும் வெறுப்பும் வேதனையும் இருக்கிறார்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டுங்கள், கடந்த இந்த ஆண்டு 4.5 ஆண்டு நல்லாட்சியா இல்ல காட்டாட்சியா அல்லது துக்ளக் தர்பாரா என்று நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பரந்தூரிலே விமானிகள் காங்கிரஸ் எப்படி காங்கிரஸ் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை தன்னுடைய சகோதரர்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி தாவேக்காக்கு வரும்னு நினைக்கிறீங்க? காங்கிரசுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. ஏனென்றால் அவர்கள் 1967 தன்னால் கருவறுக்கப்பட்டு அன்றைய இழந்த ஆட்சியை மீண்டும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு வாழும் காமராசர் அறையாக பக்தவச்சலம் அவர்கள் விட்ட தருணத்தை இன்று வாழும் காமராசராக வாழும் எங்களது வெற்றி தலைவர் அவர்களை ஏற்று ஒரு காரணம். இன்னொன்று, இவர் வந்து நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னன்னா ஒரு குடத்தில் உள்ள தண்ணீர் போன்றவர். ஆனால் எங்களது தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு ட்ரம், அதாவது ஒரு 5000 லிட்டர் தண்ணி போன்றவர். எதை வைத்து நான் சொல்கிறேன் என்றால், தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கும் போது இருமுறை ஆட்சிக்கு வராத கேரளாவில் எங்களது தலைவருக்கு பிரச்சார வலிமை உள்ளது. அங்கு போய் பிரச்சாரம் செய்தால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி ஆந்திராவிலுமே எங்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் திரும்ப ஆட்சி அமைக்க சட்டமன்ற தேர்தலிலே வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கர்நாடகாவிலுமே எங்களுக்கு தலைவர் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி டிஷ்யூ இருக்கு. அங்க ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏன்னால் இந்த 3 இடங்களிலும் பேரில் மட்டும் திராவிடம் வச்சு திராவிட மாடலிலே தன் குடும்பத்தை மட்டும் நல்லா வாழ வைக்கும் கரப்ஷன் கபடவரையான திமுகவினால் இந்த 3 மாதம் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த பலனும் இல்லை. இறுதி மரியாதைக்குரிய ஐயா ராகுல்ஜி அவர்கள் வந்து நன்கு உணர்ந்துள்ளார். இதன் பொருட்டும் 1967 எங்களை அகற்றிவிட்டு பஞ்சமா அதாவது பொய்யா சொல்லி மக்களிடையே ஒரு வெறுப்பு உணர்வை உரைத்து இந்தி எதிர்ப்பு என சொல்லிவிட்டு இன்று இந்தி அவர்கள் நடத்தும் பள்ளிகள் அனைத்தும் ஹிந்தி பள்ளிக்கூடங்களாக நடத்தி கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவது, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தன்னால் கருவறுக்கப்பட்ட 1967 வரலாறை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ராகுல்ஜி அவர்கள் நினைப்பதன் பொருட்டு கூட்டணிக்கு, அதாவது இதர மாநிலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த 2 காரணங்களால் காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 2வது, இப்ப நடப்பது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஒன்றும் பெறவில்லை என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக அதிகப்படியான எண்ணிக்கையில் குடிச்சாலும் எங்களோடு தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 2029 நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்து தோல்வி தழுவினாலும் காங்கிரஸ் வந்து திமுக வந்து தனக்கு உண்டான சீட்டு பேர வலிமையை வைத்து ஏன்னா கூட்டணி ஆட்சியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் பதவி சுகத்துக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள். இன்றைக்கும் அதானி அம்பானி மூலமாகவும்
நிறைய பத்திரிகை மூலமாகவும், நிறைய டெல்லி லாபிகள் மூலமாகவும் ஒரு மறைமுகமான கள்ள தொடர்பு பாஜகவுடன் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிகாரத்தை ருசிப்பதற்கும், ஆட்டை போடுவதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், கரப்ஷன் எவ்வாறு பண்ண வேண்டும் என்பதற்கும் திமுகவிற்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவார்கள் என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று காங்கிரஸ், தேமுதிக, டிடிவி, ஐயா ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இன்னும் 2 இஸ்லாமிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பொற்காலம், மிகப்பெரிய எழுச்சிமிக்க காலம், வளமான, நேர்மையான, வெளிப்படையான அரசியல் மாற்றம், அரசியல் ஆளுமை 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர், எங்களது தளபதி வெற்றி தலைவர் அவர்களால் தான் நடக்கும் என்று நான் கூறிக்கொண்டு இறுதியாக கூறுவேன். நிச்சயமா. நிச்சயமா சார். இப்ப திருச்சியில பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கு. 5, 6 இடங்கள்ல பேச இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம இன்னும் 1, 2 நாட்கள்ல நம்ம இன்னும் விரிவா பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். மிக்க நன்றி.